எல்லாருக்கும் தெரியுது, இது தமிழ் தேசம். இதில் வாழுகிற மக்கள், பெரும்பான்மை மக்கள், நாடங்களும் மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுட்டது. இது ஒரு நிலம்தான் தமிழ் குடிகளுக்கு இருக்குது. இந்த நிலத்தில் ஒரு திராவிடம் அப்படின்னு இல்லாத ஒன்றை கட்டமைச்சு அதில் பன்னெடுங்காலமாக தமிழர்னே பேசிக்கிட்டு தமிழர் உரிமைகளை பறிகொடுப்பது, தமிழர் நலத்தை கெடுப்பது, நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பது, தமிழ் அழிவதை சிதைவதை ரசித்து கொண்டு பார்த்து கொண்டு, உங்களுக்கு நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா, எங்கு இருக்க தமிழ்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ். இந்த முழக்கங்கள்லாம் எவ்வளவுமே இருக்குது பாருங்க. இதெல்லாமே வெற்று கூச்சலாக்கியவர்கள் இந்த திராவிடர்கள் தான். கடைசியாக எங்கே நின்றுச்சுன்னா, வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்ங்கிற முழக்கத்துக்கு நின்றுச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய மக்கள் மீளெழுச்சி கொண்டு, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தாத்தா தேவினைய பாவாணர். அப்போ தமிழ் மீட்சி வரணும்னா என்னடா பண்ணோம்னா, தமிழன் ஆட்சி மலர வேண்டியது. அந்த இடத்துல ஒரு எங்களுக்கு சரி இதெல்லாம் சரியாயிரும்னா, ஒரு இப்போ அருகில் இருக்கிற ஒரு தமிழர் தாயகம், அது தமிழ் ஈழ நாட்டில் எங்களுடைய தலைவர் ஒரு என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலையை அடைய முடியும்னா, அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தான் அடைய முடியும். அப்போ அதை தவிர வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லி அதை கட்டமைச்சு அதுக்காக உருவாக்கி வரும்போது அந்த விடுதலை கண்ணு முன்னாடி வீழ்த்தப்படும். ஒரு வேளை எல்லா விடுதலையும் வென்ற பெருமகன் எங்களுடைய தலைவர். உங்களுக்கு தெரியும், விடுதலைகளில் பல படிநிலைகள் இருக்குது. பல படிநிலைகளில் முதல் படிநிலை சாதிய ஏற்றத்தாழ்வுகள், பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாத சமூக விடுதலை. இதுதான் முதல் படி. அப்போ இதில் அடுத்த விடுதலை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பாராட்டாத வர்க்க விடுதலை, பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை, பிறகு பொருளாதார விடுதலை, அது மிக முதன்மையான விடுதலை படிநிலை. அதுக்கப்புறம் அரசியல் விடுதலை. இதில் ஒரு கெடுவாய்ப்பாக எங்கள் தலைவர் இதில் எல்லா விடுதலையும் பெற்றுட்டார். இது சமூக விடுதலை, வர்க்க விடுதலை, பெண்ணிய விடுதலை. உங்களுக்கு உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற கோட்பாடு தமிழீழத்தில் இல்லை. அது யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. நீ எங்கே வேணாலும் இருங்க, அங்கே யாரா வேணாலும், இந்துவா, இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, தேவரா, நாடாரா, பிள்ளையா, முதலியாரா, செட்டியாரா, கவுண்டரா, வன்னி, ஏதாவது என் கோட்டுக்குள்ளே என் நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழனா வான்னாரு, முடிஞ்சு. ஏன்னா இங்கே ஒரு உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் உயிரற்ற உடலை எடுத்து போக முடியாது.